ஜெயம் ரவி அவருடைய மனைவி ஆர்த்தியை டிவோர்ஸ் பண்ண போறதா சமீபத்தில் அறிவிச்சது சோஷியல் மீடியால மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்குன்னு தான் சொல்லணும். ஆர்த்தியும் இந்த டிவோர்ஸ் அவங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கணும், பிரச்சனையை சரி பண்ண பலமுறை ரவி கிட்ட பேச முயற்சி பண்ணியும் பேச அனுமதி கிடைக்கலனும் ரெண்டு பசங்களும் அப்பா இல்லாம தவிக்கிறாங்கன்னு சொல்லி இருந்தாங்க. ஜெயம் ரவியோட இந்த முடிவுக்கு காரணம் சிங்கரும் சைக்காலஜிஸ்டுமான கெனிஷானும் இவங்க கூட தான் ஜெயம் ரவி இப்ப இருக்காருன்னு செய்திகள் வெளியாச்சு. ஜெயம் ரவி மற்றும் கெனிஷாவும் அது எதுவுமே உண்மை இல்லைன்னு மறுத்தாங்க. மேலும் கெனிஷாவும் ஜெயம் ரவி வெறும் என்னோட கிளைண்ட் மட்டும்தான், அவரை ஆர்த்தி குடும்பம் ரொம்பவே கொடுமைப்படுத்தி இருக்காங்க, அது சம்மதமா அவர் பேசின ஆதாரம் என்கிட்ட இருக்கு, கண்டிப்பா அதை நான் கோர்ட்ல சப்மிட் பண்ணுவேன், ஆர்த்தி பண்ண தப்ப மறைக்க என்ன பலிகடா ஆக்குறாங்க, அவங்களுக்கு ரவி டிவோர்ஸ் பண்ண போறது தெரியும் ஆனா தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க அப்படின்னு குற்றம் சாட்டி இருந்தாங்க. ஜெயம் ரவியும் எனக்குன்னு ஒரு பேங்க் அக்கௌண்ட் கிடையாது, எல்லாமே ஆர்த்தி கூட ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல தான் இருக்கு, என்னோட இன்ஸ்டாகிராம கூட அவங்க தான் ஹேண்டில் பண்றாங்க, வாட்ஸ்அப் கூட நான் அவங்களுக்கு பயந்து இன்ஸ்டாலே பண்ணாம இருந்தேன், என் பணத்தையே என்ன செலவு பண்ண விட மாட்டாங்க, ஆனா அவங்க நல்லா செலவு பண்ணிப்பாங்க, இந்த டிவோர்ஸ் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு 2 நாள் முன்னாடி கூட என்னோட 2 பசங்க கூட தான் இருந்தேன், ஆனா நான் தவிக்க விட்டு போயிட்டேன்னு சொல்றாங்க, அவங்க அம்மா ப்ரொடக்ஷன்ல நான் பண்ண 3 படமுமே லாபம் தான், ஆனா அது எல்லாமே நஷ்டம்னு கணக்கு காட்டுறாங்க, இந்த டிப்ரெஷன்ல தான் நான் சைக்காலஜிஸ்ட் கெனிஷாவை பார்க்க போனேன், வீட்டுல எனக்கு சுத்தமா மரியாதை கிடையாது, வீட்டுல வேலை செய்யறவங்க முன்னாடியே என்ன திட்டுவாங்க அப்படின்னு அடுக்கடுக்கா ஆர்த்தி மேல ஜெயம் ரவி குற்றம் சாட்டி இருந்தாரு. மேலும் சென்னையில இருந்து மும்பைக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாரு, அதோட வீடியோவும் சமீபத்தில் வெளியாகி வைரலாச்சு. இந்த நிலையில ஆர்த்தி ரவியே இது எல்லாத்துக்குமே பதில் கொடுத்திருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி இப்ப பொதுவெளியில பேசப்பட்டு வரதுக்கு அமைதியா இருக்கிறதுனால நான் பலவீனமானவளோ இல்ல குற்ற உணர்ச்சியோட இருக்கேன்னு அர்த்தம் கிடையாது, நான் கண்ணியத்தோடையும் மேலும் என்ன தப்பா காட்டி உண்மையை மறைக்க நினைக்கிற எந்த விஷயத்துக்கும் பதில் அளிக்க கூடாதுன்னு இருக்கேன், ஆனா சட்டம் கண்டிப்பா நீதியை கொடுக்கும்னு நான் நம்புறேன், மேலும் இதையும் தெளிவுபடுத்திக்கிறேன், என்னோட முந்தைய அறிவிப்புல எங்களோட விவாகரத்து பரஸ்பர ஒப்புதலோட வெளியிடப்பட்டதுன்னு சொல்லப்பட்டதுதான் எனக்கு அதிர்ச்சி அளிச்சதா குறிப்பிட்டேனே தவிர ஒருதலை பட்சமா நடந்துட்டு இருக்கிற விவாகரத்தை பத்தி குறிப்பிடல, ஆனா அந்த அறிக்கை துரதிருஷ்டவசமா தவறா புரிஞ்சுக்கப்பட்டிருக்கு, நான் இப்ப வரைக்குமே இந்த பிரச்சனை தொடர்பா ரவி கிட்ட தனிப்பட்ட முறையில பேச முயற்சி பண்ணிட்டே தான் இருக்கேன், இப்ப வரைக்குமே பேச முடியல, நான் கல்யாணத்தோட புனிதத்தை மதிக்கிறேன், யாரோட மரியாதையும் கெடுக்கிற விதமா பொதுவெளியில இது தொடர்பா பேச மாட்டேன், என்னோட நோக்கம் எல்லாமே குடும்பத்தோட நலன் மட்டும்தான், நான் கடவுளோட வழிகாட்டுதல நம்புறேன் அப்படின்னு ஆர்த்தி ரவி ரொம்ப எமோஷனலா சமீபத்துல அவங்க மேல வந்த குற்றச்சாட்டுகளை பத்தி சொல்லியிருக்காங்க. மேலும் இது தொடர்பா பொதுவெளியில பேச மாட்டேன்னு உறுதி அளிச்சிருக்காங்க. இது மறைமுகமா ஜெயம் ரவி குடும்ப பிரச்சனைய பொதுவெளியில சொன்னதை தாக்கி பேசுற மாதிரி இருக்குன்னு சிலர் கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. ஆர்த்தி ரவி இந்த போஸ்டோட கேப்ஷன்லயே அவங்க கீழே போகும்போது நம்ம உயரத்துக்கு போவோம்னு சொல்லியிருக்காங்க. இது மூலமா குடும்ப பிரச்சனைய பொதுவெளியில சொல்லி கீழ்த்தரமான செயல்களை செய்யாம எதுவும் சொல்லாம அமைதியா இருக்கிறது மூலமா நம்மளோட தரம் என்னைக்குமே உயரும் அப்படின்னு ஆர்த்தி சொல்றாங்களோ அப்படிங்கிற கேள்வியும் இப்ப எழுந்திருக்கு. ஜெயம் ரவி தரப்புல இருந்து இதுக்கு விளக்கம் கொடுக்கப்படுமா அப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.